நான் படித்து சொன்னேன். சும்மா இருந்த அர்ஜுனாவை இதிலே பலருக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த அர்ஜுனாவை அப்படியே நிர்வாக ரீதியாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் சொன்னார். இந்த என்பிபி அடிக்க போகுது, அர்ஜுனா வரப்போகுது, அப்படியே விட்டுடும். அவன் அப்படியே எம்டி பாஸ் பண்ணி அங்கால கன்சல்டன்ட். மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேச இருக்கின்ற கௌரவ ஸ்ரீதரன் அவர்கள், கஜேந்திரகுமார் அவர்கள் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு கஜேந்திரன் அவர்கள் மற்றும் சட்டத்தரணி குகணேசன் அவர்கள், எங்களுடைய முன்னாள் விவசாய அமைச்சர் ஆங்கிரணேசன் அவர்கள், அழைக்கப்பட்டிருந்த சட்டத்தரணி விரிவுரையாளர் ஆக இருந்த குருபரன் அவர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நம்மை பொறுத்த வரைக்கும் நாம் அரசியல் அரங்கிலே பின்னுக்கு நீண்ட காலம், அவர் சொன்னபடி பின்னுக்கு நீண்ட காலம் இருந்துதான் பழக்கம் இருந்திருக்கின்றோம். இந்த மேடை பேச்சுகள் இவற்றவற்றையிலே அது காலம், அதாவது வீட்டிலே ஒருவர் தேசிய தலைமையுடன் இருந்தார், தந்தையார் கூட்டுறவுத்துறையிலே அதே ஆக்களுடன் நிர்வாக ரீதியிலே தொடர்பில் இருந்தார். அப்போது குடும்ப சூழ்நிலை காரணமாக நாங்கள் அரசாங்க கடமைகளிலே இருந்தோம். இருந்தாலும் இந்த அரசியல், தமிழ் தேசிய அரசியல்கள், அது தேசிய தலைமையாக இருக்கலாம், அதன் இந்த தமிழ் தேசிய தலைவர்கள் இவர்கள் எல்லாருடமே தொடர்பில் இருந்தோம். நேரடியாக எதுவும் மனம் பட்டதிலெல்லாம் சொல்லுவோம், அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், கலந்தாலோசிப்பார்கள். அப்படி தொடர்ச்சியாக அந்த தமிழ் தேசிய அரசியலிலே தான் இருந்திருக்கின்றோம். அந்த வகையிலே சில கருத்துக்களை சொல்லலாம் என்று நான் நினைக்கின்றேன். முன்பு நடந்ததெல்லாம் வரலாறுகள் அண்ணனுக்கு ரசனை இருக்கும். முந்தைய ஒரு என்னத்தை கண்ணையான்னு சொல்லி ஒரு ஆள் இருந்தவர், நல்ல நகைச்சுவை, என்னத்தை பேசி என்னத்தை செய்யன்னு சொல்லி. அப்போ நாங்கள் பேசி கொண்டே காலத்தை கடத்த முடியாது. நாங்கள் நீண்ட கால இது தந்தை செல்வா ஒரு வழியிலே முயற்சி செய்து பார்த்தார், இயன்ற வரைக்கும் ஒப்பந்தங்கள் எழுதி பார்த்தார், முடியவில்லை. தமிழ் தேசியம் தான் ஒரே ஒரு வழி, எதிர்த்து அரசியல் செய்தால் மட்டும்தான் அவர்கள் என்ற நிலைப்பாட்டை எடுத்தார். தமிழ் தேசிய நிலைப்பாட்டை எடுத்தார். கடைசியாக இறைவன் தான் பார்த்து கொள்வார் என்று போனார். அந்த இடத்தை தேசிய தலைவர் எடுத்துக்கொண்டார். அவர் எல்லா அனுபவங்கள் ஊடாக, தந்தையாரூடாக அவர் பட்ட எல்லா அனுபவங்கள் ஊடாக இது வேறு வழி இல்லை. அவர்கள் ஆயுத ரீதியாக நசுக்கும் போது ஆயுதமன்ற ஆயுதத்தை தேர்ந்தெடுத்தார். அப்போ அந்த வழியிலே குறிக்கோளாலே கடைசி வரைக்கும் எத்தனையோ சாதனைகள் நிலத்திலே, மண்ணிலே, அதாவது மண்ணிலே, நீரிலே, வானத்திலே செய்த சாதனைகள் நினைத்து பார்க்க முடியாது. தமிழர்களுடைய வீரம் நாங்கள் வரலாறுகளிலே, அதாவது எத்தனையோ சரித்திர வரலாறுகளிலே பார்த்திருக்கின்றோம், அதை நேரே சமகாலத்திலே பார்த்தோம். அந்த வீரம், மாவீரம் தான் கொண்ட கொள்கையிலிருந்து ஒரு நாளும் விட்டு கொடுக்கவில்லை. இதுதான் முடிவு என்ற அந்த நிலையை நோக்கி போய்கொண்டிருந்தது. அதாவது அந்த தமிழ் தேசிய கொதிநிலையை தக்க வைத்தது, சர்வதேசம் எங்கும் அந்த செய்தியை கொண்டு சென்றது. இது இந்தியாவிலே, பாரதத்திலே மகாத்மா காந்தி அகிம்சை வழியிலே இருந்தார். உங்களுக்கு தெரியும், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அங்காலே ஆயுத ரீதியிலே அந்த போராட்டத்தை கொண்டு சென்றார். அந்த போராட்டம் மாறுபடுகின்ற போது, அந்த நேதாஜி போகிற போது கனகச்சிதமாக அதை அகிம்சை வழியிலே காந்தி கொண்டு சென்று அதை சுதந்திரத்தை பெற்றுக் கொடுக்கிறதுக்கு ஒரு தலைமை தாங்கினார். அப்போ அதே மாதிரி இங்கே தந்தை செல்வா காலத்திலிருந்து தொடங்கப்பட்டது. அப்படியே தேசிய தலைவர் வந்து தான் எடுத்த வெற்றிகளுக்கும் அவர் தான் பொறுப்பேற்றார். 27 நாடுகளுக்கு மேலே அங்கே சேர்ந்து நின்று அளிக்கின்ற போது, எங்களுடன் இருந்தவர்களே முதுகில் குத்துகின்ற போது, துரோகங்கள் இதுகள் செய்கின்ற போது அந்த பின்னடைவையும் தானே பொறுப்படுத்திக் கொண்டார். அப்போ அதுதான் ஒன்று கொண்ட ஒளி. அம்பலாத்துக்களே ஒழுக்கம், நேர்மை என்றது அங்கே மிக முக்கியமாக இருந்தது. மாவீரம். அப்போ அந்த மாவீரம் ஒரு செய்தியை உலகத்திற்கு கொடுத்தது. அதாவது நாங்கள் அகிம்சை வழியிலே தந்தை செல்வா சொன்ன அந்த செய்தியை அவர் அதாவது தமிழர்களுடைய போராட்ட வரலாற்றை நிரூபித்து காட்டினார். இதுக்குள்ளே எத்தனையோ துரோகங்கள், குழி பறிப்புகள், சகோதர படுகொலைகள் இவையெல்லாம் நடந்தன, அது வேறு. அந்த இடத்தில் நாங்கள் எங்கே நின்றோம் என்றால், இந்த ஜெனீவா என்ற இடத்தை நாங்கள் கனகச்சிதமாக
பிடித்திருக்க வேண்டும். ஆனால் அந்த ஜெனீவா என்ற இதையே அந்த சுருக்கு கயிறு, நான் நினைக்கிறேன் தமிழனின் கனவு என்ற இதிலே காசியானந்தன் எழுதினதாக, கடைசியாக இருந்த ஒரு போராளி முள்ளிவாய்க்காலிலே அந்த புத்தகத்தை வாய்ச்சி போட்டுட்டு வந்த நான் அந்த முடிவை பற்றி எல்லாம் அதில் இருக்கிறது என்று சொல்லியிருந்தேன். அப்போ அந்த அதிலே சுருக்கு கயிறு இறுகி இருக்க வேண்டும். ஆனால் நாங்களே அதை எடுத்து விட்டுட்டோம். அந்த வகையிலே அதை பிற்பாடு எங்களுடைய ஐங்கரேசன் என்ன சொல்ல போல செம்மணி வந்திருக்கின்றது, இப்போ ஜெனீவா வந்திருக்கின்றது. ஆனால் அந்த அந்த வழித்தடத்திலே அவர் அதை தெளிவாக, நான் இதில் சொல்கிறது பெருமைக்காக வேண்டி சொல்லவில்லை, பாலகுமார் அண்ணன் அந்த கடிதங்கள் வாசிப்பார், அவருக்கு குடுபடும், அவர் பார்த்துட்டு அவருடைய மனைவிக்கு சொல்வார், மனைவியார் தந்தையாரை காணுவார், கண்டுட்டு சொல்வார், தலைவர் சொல்லுவார், உங்களுடைய இவருடைய மூத்த இளையவர் என்னுடன் பக்கத்தில் நிற்கிறார், ஆனால் மூத்தவரை தான் பிடிக்கும் என்றால் மனதிலே பட்டதை எழுதி கொண்டு தான் இருப்போம். ஏனென்றால் அது தேவை. நான் ஒரு தமிழனாக இருந்தால் அந்த உணர்வு தேவை. அப்போ அதே நிலைப்பாட்டை தான் கடைசி வரைக்கும் இப்போது வரைக்கும் போய்கொண்டிருந்தோம். இப்போது நான் உங்கள் எல்லாரோடையுமே கேட்கிறது, இன்றைக்கு அந்த ஆனந்தசங்கரியா சொல்லுவார், அதாவது ஒரு கட்டத்திலே தந்தை செல்வா அவருடைய பாட்டனாரை தேடி வீடு கேட்டார், அவர் அதை பற்று கொண்டார். உண்மையிலே பாராட்டுகின்றேன். அதே நிலையை இன்றைக்கு தம்பி கௌரவ நாடாளுமன்றர் கஜேந்திரகுமார் செய்திருக்கின்றார். தேசிய தலைவர் அப்படியே உருவாக்கினார், தமிழ் தேசிய கூட்டமைப்பை எல்லாரையும் சேர்த்து உருவாக்கினார். நீங்கள் அதை தக்க வைக்க முடியவில்லை. அவருடைய தலைக்கருப்பு மறந்த என்ற உடனே என்ன செய்துட்டீங்க, மெல்ல 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 உங்களோட குணத்தை காட்டத் தொடங்கிட்டீங்க, உங்களுடைய ஆதிக்கத்தை எடுக்க தொடங்கின. அது பிழை, தவறு. நாங்கள் தமிழ் மக்களுடைய விடுதலை எடுக்கும் வரைக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், அதுதான் ஜனநாயகம். அந்த கருத்து வேறுபாடுகளுக்குள்ளே தமிழ் தேசியத்துக்காக நாங்கள் ஒன்று சேர்ந்து நிற்க வேண்டும். நீங்கள் தேர்தல்களிலே தனியே நில்லுங்கள், நாங்கள் பொது நிலைப்பாட்டிலே நிற்கின்றவர்கள் பார்ப்பவர்கள் மனதிலே பட்டதை சொல்லுவோம். அப்போ நீங்கள் பொறுப்புடன் நடந்து கொண்டிருக்க வேண்டும். அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை உடையாமல் பார்த்திருக்க வேண்டும். சம்பந்தரையாக்கு ஒரு நாள் கடைசியான அந்த இந்த இது கேட்கல சொல்லியிருந்தேன், தம்பி நான் வருகிறேன் யாழ்ப்பாணம் விக்னேஸ்வரனை சந்திச்சேன்னு சொல்லி போட்டு வந்தார். சரியா, இது நிறைய இதெல்லாம் இதில் சொல்கிற விடயங்கள் இல்லை. நேர சிலது கேட்போம், செவிதாய்த்திருக்கிறார்கள். ஆனால் சொல்வார், somebody are here with me, can you understand my situation என்று சொல்லுவார். அது யாருன்றதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்கள். சரியா, அப்படி அந்த நிலைகளெல்லாம் மாற வேண்டும். நேற்று இன்று நாளையத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். இங்கே இருக்கின்ற அண்ணன் ஸ்ரீகாந்தாவுடன் ஒன்று கேட்கிறேன். அவர் உழைக்காத பார்க்காத இதுகள் ஒன்றுமே இல்லை, தமிழிலே இதிலே புலமைத்துவம் வாய்ந்தவர். அவருடன் கேட்கின்றேன், தயவு செய்து அதாவது ஒரு சட்ட குழாம் ஒன்றை உருவாக்குங்கள். அவருடைய தலைமையிலே இங்கே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பக்கத்தில் எல்லாம் சட்டத்தரணிகள் இருக்கிறார்கள். இதையும் எதிர்கொள்ளக்கூடிய வகையிலே ஒரு சட்ட குழாமை உருவாக்குங்கள். உருவாக்கி சட்ட ரீதியாக நாங்கள் என்ன செய்யலாம் என்றதை எடுத்துக்கொள்ளுங்கள். அது கட்டாயம் முக்கியம். அதே நேரத்திலே திங்க் டேங்க்னு சொல்லுவார்கள், அது சிந்தனை குழாம் என்றது. அது புத்திஜீவிகள் சார்பிலே புத்திஜீவிகள் இருக்கணும் யாழ்ப்பாணத்துக்கு, அதை நாங்கள் வடமாகாணத்துக்கு வடக்கு கிழக்கு சொல்லி கொண்டு போகலாம். புத்திஜீவிகளை கொண்ட ஒரு திங்க் டேங்க் கொண்டு உருவாக்கப்பட வேண்டும். அது பொதுவான, அதாவது இங்கே தமிழ் தேசியம் மட்டுமில்லை, நிர்வாகம். நான் படித்து சொன்னேன், சும்மா இருந்த அர்ஜுனாவை இதிலே பலருக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த அர்ஜுனாவை அப்படியே நிர்வாக ரீதியாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் சொன்னார். இந்த என்பிபி அடிக்க போகுது, அர்ஜுனா வரப்போகுது, அப்படியே விட்டுடும். அவன் அப்படியே எம்டி பாஸ் பண்ணி அங்கால கன்சல்டன்ட். ஆனால் சொல்வார், somebody are here with me, can you understand my situation என்று சொல்லுவார். அது யாருன்றதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்கள். சரியா, அப்படி அந்த நிலைகளெல்லாம் மாற வேண்டும். நேற்று இன்று நாளையத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். இங்கே இருக்கின்ற அண்ணன் ஸ்ரீகாந்தாவுடன் ஒன்று கேட்கிறேன். அவர் உழைக்காத பார்க்காத இதுகள் ஒன்றுமே இல்லை, தமிழிலே இதிலே புலமைத்துவம் வாய்ந்தவர். அவருடன் கேட்கின்றேன், தயவு செய்து அதாவது ஒரு சட்ட குழாம் ஒன்றை உருவாக்குங்கள். அவருடைய தலைமையிலே இங்கே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பக்கத்தில் எல்லாம் சட்டத்தரணிகள் இருக்கிறார்கள். இதையும் எதிர்கொள்ளக்கூடிய வகையிலே ஒரு சட்ட குழாமை உருவாக்குங்கள். உருவாக்கி சட்ட ரீதியாக நாங்கள் என்ன செய்யலாம் என்றதை எடுத்துக்கொள்ளுங்கள். அது கட்டாயம் முக்கியம்.
அதே நேரத்திலே திங்க் டேங்க்னு சொல்லுவார்கள், அது சிந்தனை குழாம் என்றது. அது புத்திஜீவிகள் சார்பிலே புத்திஜீவிகள் இருக்கணும் யாழ்ப்பாணத்துக்கு, அதை நாங்கள் வடமாகாணத்துக்கு வடக்கு கிழக்கு சொல்லி கொண்டு போகலாம். புத்திஜீவிகளை கொண்ட ஒரு திங்க் டேங்க் கொண்டு உருவாக்கப்பட வேண்டும். அது பொதுவான, அதாவது இங்கே தமிழ் தேசியம் மட்டுமில்லை, நிர்வாகம். நான் படித்து சொன்னேன், சும்மா இருந்த அர்ஜுனாவை இதிலே பலருக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த அர்ஜுனாவை அப்படியே நிர்வாக ரீதியாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் சொன்னார். இந்த என்பிபி அடிக்க போகுது, அர்ஜுனா வரப்போகுது, அப்படியே விட்டுடும், அவன் அப்படியே எம்டி பாஸ் பண்ணி அங்கால கன்சல்டன்ட் இதுக்கு வந்துடுவான், போர்ட் சர்டிஃபிகேட் கன்சல்டன் வந்து அவனோட பாதை வேறு. ஆனால் இங்கே இருந்த சில அரசியல்வாதிகளும் அதை சீச்சிச்சு அப்படி இல்லையென்றார்கள். அதே மாதிரி நிர்வாகிகளை இருந்தவர்களும் இல்லையென்றார்கள். இப்போது எழுமிரண்டோடு நெஞ்சு நோது பிரஷர் வருகிறது. ஏன் இது தீர்க்க தரிசனத்துடன் நாங்கள் அந்தந்த நேரத்திலே காலம் தவற விடக்கூடாது. அந்த காலத்திலே சரியாக நாங்கள் செய்ய வேண்டும். சும்மா மேடையில் வந்துட்டு பேசிட்டு போகிறது முக்கியம் இல்லை, பேசிக்கொண்டு போவோம். அண்ணன் ஸ்ரீகாந்தாவுக்கு சொல்கிறேன், முடிந்தால் எல்லாரும் சேர்த்து ஒரு சட்ட குழாம் ஒன்றை உருவாக்குங்கள். சரியா? நான் வரவேற்கின்றேன். அதாவது இன்றைக்கு அன்றிலிருந்து இன்று வரை நான் நினைக்கிறேன் 41 வயசுல இருந்து இந்த 2 பேரையும் பார்த்துருக்கின்றேன். அப்ப இன்று வரைக்கும் ஒரு நேர்மைக்கும் ஒரு 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 ஆற்றலுக்கும் ஆங்கிலத்திலும் தமிழிலும் பேசக்கூடியவர் அண்ணன் ஸ்ரீகாந்தா. இன்றைக்கு அதுக்கு பிற்பாடு தம்பி கஜேந்திரகுமார். சரியா? அப்ப இந்த தந்தை விட்டு கொடுத்து கௌரவ ஸ்ரீதரன் அவர்களுடைய வீட்டுக்கு போகும்போது நான் ஐங்கரநேசன் ஐயா வந்து இதே ஸ்ரீகாந்தாவுடன் கதைத்திருந்தேன். இதெல்லாம் நடக்கிற சாத்தியம் இல்லை, ஆனால் நடக்கிற சாத்தியம் சொல்லி கதைத்திருந்தேன். எல்லாருமே கதைத்திருந்தேன், நடக்கிற சாத்தியம் இல்லை. இவர்கள் என்ன போகிறார்கள், ஸ்ரீதரன் ஒரு 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 ஜெயில் கைதி மாதிரி இருக்கின்றார். சரியோ? அப்ப இது இது சாத்தியப்படாது. ஆனால் முயற்சி செய்கிறார், தேசிய தலைவர் முயற்சி செய்தார், அந்த நிலையை கொண்டே விட்டார். அவர் அந்த முயற்சியை எடுத்தார். அன்றைக்கு கடைசியாகவும் கேட்டார், உங்களுக்கே நாங்கள் தருகின்றோம், அதாவது நிர்வாக பொறுப்புகளை தருகின்றோம், ஏன் உங்களால் முடியவில்லை? நீங்கள் சேர்மன் போஸ்ட் எடுத்திருக்கலாமே. சரியா? எடுக்க விரும்பவில்லை. அந்த இருந்த இடம் நான் நினைக்கிறேன் கிடைத்திருந்தால் சாவச்சேரி, பருத்தித்துறை, வல்வெட்டித்துறை, அப்படி 2-3 தான் கிடைத்திருக்கும். சரியா? தாராளமாக சொன்ன எத்தனையோ பத்திரிகைகள் மாநாட்டில் சொன்னதை நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம். அப்ப அதை நீங்கள் சரியாக கைப்பற்றி இருக்க வேண்டும். உண்மையான பற்றுறுதி என்றால் அதை கைப்பற்றி இருக்க வேண்டும், அதை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அப்ப அதன் பிற்பாடு விடுத்த அழைப்புகள் எல்லாத்தையும் நிராகரித்தார். அவர் தேடி போய் கொடுத்தார். அவருடைய பாட்டனர் அந்த கையை பற்றி கொண்டு தமிழர் விடுதலை கூட்டணி உருவாகிறதுக்கு அந்த ஒரு துளிர்ப்பு வரக்கூடிய அந்த தமிழ் தேசியத்தை தக்க வைக்கக்கூடிய நிலைக்கு அவர் எடுத்தார். அதே போல நீங்களும் எடுத்திருக்கோடும், இன்னும் எடுக்க வேண்டிய இல்லை. உண்மையாக தமிழ் மக்களை நேசித்தார். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு சர்வசாதாரணமாக எனக்கு தெரியும், தம்பி கஜேந்திரன் அவர்கள் அண்மை காலத்திலே எடுத்த அதிரடி முடிவுகள், மிக வேகமான செயற்பாடுகள், ஒரு அரசியல் இதையே மாற்றி ஒரு செக்மேட் வைத்தது. எங்களுக்கு இது தெரியும். தெரியாமல் நாங்கள் இந்த அரசியல் பேச இந்த இடத்துக்கு வரவில்லை. மிக வேகமான நபர்கள் அவருடைய சம்மதத்துடன். ரைட்? தமிழ் தேசிய பேரவை உருவாகியது. ரைட்? அடுத்தது அண்ணன் ஸ்ரீகாந்தா வீடு தேடித்தான் வந்து சொன்னார். அவருடைய வயசுக்கு இவர்களை தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. நான் இப்படி ஒரு முடிவெடுக்கிறேன் தம்பின்னு சொல்லி போட்டு போனார். நான் எல்லாருக்கும் சொன்னேன், இப்படி ஒரு முடிவு நோக்கி போகிறார்கள் என்று. அவர் அப்போதே சொன்னார், அடுத்து யார் வருவார்கள் என்று. இந்த உள்ளூராட்சி கூட்டிலே அப்படியே வந்தார்கள். இந்த உள்ளூராட்சி கூட்டு நடந்து கொண்டிருக்கின்ற போது கூட இவர்கள் தரப்பில் இருந்து கூட சில அழுத்தங்கள் எனக்கு வந்தது. கதைச்சு இரண்டாவது சில இளைஞர்களுக்கு ஆர்வம், நாங்கள் அதை பிடித்து விட வேண்டும் என்று சொல்லி. அப்போ அண்ணன் சித்தார்த்தன் அண்ணன் சொன்னார், நான் நினைத்தா ஒரு போன் கோலுடன் முடிக்கிறது எனக்கு பெரிய வேலை இல்லை, ஆனால் கஜேந்திரகுமாருக்கு எந்த சங்கடமும் வரக்கூடாது. இதே சுரேஷ் அண்ணையும் எனக்கு சொன்னார், இந்த சங்கடம் வர்ற வேலையை நாங்கள் பார்க்க மாட்டோம் என்று. ஒற்றுமை ஒன்று வந்திருக்கின்றது. சரி, நீங்களும் ஏன் வந்து அந்த ஒற்றுமையாக சேர்ந்து தேர்தல் என்றதை பார்க்காமல் இந்த தமிழ் மக்களுடைய இந்த நிலை, அதாவது செம்மணி அருமையான சந்தர்ப்பம், ஜெனீவா இதெல்லாம் வருகிறது. இந்த இடத்துல நீங்கள் ஏன் அந்த ஒற்றுமையை செய்து கொண்டு நீங்கள் தேர்தல் நேரத்திலே நீங்கள் பிரிந்து நிற்கலாம். அது கூட கூடாது. உண்மையான நாங்கள் அந்த உங்களிடம் கொண்டு பட்டின் கோலை கொண்டு தந்தவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று. சரியா? இன்றைக்கும் அந்த மக்கள் அதை நினைத்து கொண்டு தான் ஓட் போட்டு கொண்டிருக்கிறார்கள், அந்த தேசிய தலைவருக்கு கவனித்தார். அப்போ அந்த நிலையை நீங்கள் ஏன்
தேடி போய் கேட்கின்ற போது, இந்த 2 இளைஞர்களை போய் தேடி கேட்கின்ற போது பற்றிருக்கணும். இப்போதும் இதே கஜேந்திரகுமார் அவர்களும் கேட்டிருந்தார்கள். அண்ணன் திருநாவுக்கரசு சொல்லிட்டு ஒரு புத்தக வெளியீட்டு விழா ராஜா கரீம்கவுஸ் நாஜிமார் ரோடு இதில் திரு சுமந்திரன் அவர்களை கூப்பிடுங்கன்னு சொல்லி, அப்போ யாமே தேடி போய் கேட்டோம். அவரும் வந்தார். அதில் இருந்தது அதெல்லாம் சுவாரஸ்யமான ஒரு கருத்தரங்கு. ஆனால் அதுக்குரிய காலம் இல்லை. இப்போதும் கேட்கிறேன், இந்த அனுபவமான ஆள் இவர்களுடனே இருந்தவர் சிவிகே சிவஞானம் ஐயா வீடு தேடியும் போய் கேட்டார்கள். சரியா? அதே சிவிகே சிவஞானம் ஐயாவுக்கும் இதே கௌரவ முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களுக்கும் கேட்கின்றோம், தயவு செய்து நீங்கள் தமிழ் மக்களுடைய இந்த இதிலே நீங்கள் இணைந்து ஒன்று சேர்ந்து ஒரு இடத்திலே இருந்து பேசுங்கள். அனுபவமான ஸ்ரீகாந்த் ஐயாவர் இருக்கிறார். ஒரு தலைமையை எடுத்துக்கொண்டு ஒன்றாக சேர்ந்து பேசுங்கள். தேர்தல் நேரத்திலே தாராளமாக நீங்கள் பிரிந்து செய்யலாம். ஆனால் அது கூடாது. இருந்தாலும் சேர்ந்து இந்த அதாவது எங்களுக்கென்ற ஒரு தீர்வு கிடைக்கும் வரைக்கும் எவ்வளவு காலத்துக்கு நாங்கள் அந்த இதை கொடுத்து எங்களுடைய சந்ததிக்கு கொடுத்து இப்படியே கொடுத்து கொண்டிருக்க போகின்றோமா என்றதை சிந்திக்க வேண்டும். அப்போ இதில் எங்களுக்கு இனி ஆயுதம் முடிந்தது, இனி ஆயுத போராட்டம் வராதென்று இல்லை. இவர்கள தவறுகள் கூட எதிர்காலத்தில் வரலாம். ஆனால் இங்கே மூளை சிங்கள அரசியல் தலைமைத்துவம் அது எந்த அரசியலாக இருந்தாலும் இன்றைக்கு அவங்க ராஜதந்திரத்தை கைதேர்ந்த நிலைக்கு வந்துட்டார்கள். நாங்கள் அவர்களுக்கு எங்களுடைய ராஜதந்திரம், எங்களுடைய கௌடல்யர் எழுதிய அந்த சாணக்கியம் எழுதின அந்த அரசியல் சாணக்கியம் என்ற இதை எத்தனையோ நீங்கள் பொன்னியின் செல்வன்ல இருந்து எத்தனையோ இதுகளுக்காக நீங்கள் வரலாறுகளுக்குள்ளாக கல்கின்ற இதெல்லாம் பார்த்திருப்பீர்கள். ஆனால் அந்த சாணக்கியத்தை கரைத்து கொடுத்து அவர்கள் செய்திருக்காங்க. இப்போது கனகச்சிதமாக மடியில் 159 இருக்குது. நாளைக்கே இந்த ஏக்கராஜ்யம் போகலாம், நாங்கள் போய் மொண்டு கொடுத்து விட்டான். சரியோ? அப்போ ஆபத்தான நிலையிலே நாங்கள் அது பிறகு நாங்கள் அதிலிருந்து வெளியிலே வர முடியாது. ஆகவே இந்த நிலையிலே நாங்கள் துரிதமான செயற்பாடு, இந்த கருத்தரங்கள் மக்களுக்கு ஒரு பக்கம் விழிப்புணர்வை கொண்டு வர்றதுக்கு செய்ய வேண்டும். மக்கள் கிட்டத்தட்ட அழுத்துட்டாரோ அந்த இதுக்களால தான் இன்றைக்கு என்பிபி அரசாங்கம் அந்த இடத்தை பிடித்தது. அதே போல் வேறு ஆக்கள் புது ஆக்கள் உள்ளுக்கே நுழைந்தார்கள். நல்ல காலம் சில மாற்று ஒழுங்குகள் நடந்ததாலே தமிழ் தேசியம் இந்த உள்ளூராட்சி தேர்தலிலே தப்பி பிழைத்தது. இது நீடித்து அடுத்த நிலை போக வேண்டியது தேர்தலை பற்றி. எங்களுக்கு மாகாண சபைகள் என்றதெல்லாம் இப்போ சொல்லிக் கொண்டிருக்கக்கூடாது. விவேகானந்தர் சொன்ன மாதிரி வானம் உயர பறப்பேன் என்று சொன்னால் தான் மரமளவு உயரமாவது பறக்கலாம். எங்களுடைய இலக்கு உயர்ந்ததாக இருக்கணும். அது தமிழ் தேசியம். அது நாங்கள் உயர்த்தி அந்த கொதிநிலையை உயர்த்தி பிடிப்போமாக இருந்தால் அது என்ன நடக்கும்? அந்த சாதாரணமாக மாகாண சபை தேர்தல் எல்லாம் வரும். அந்த நேரத்திலே அதை எடுத்துக்கொண்டு நாங்கள் அதை பற்றி போவோம். ஆனால் அதை நோக்கிய நாளைக்கே இந்த ஏக்கராஜ்யம் போகலாம், நாங்கள் போய் மொண்டு கொடுத்து விட்டான். சரியோ? அப்போ ஆபத்தான நிலையிலே நாங்கள் அது பிறகு நாங்கள் அதிலிருந்து வெளியிலே வர முடியாது. ஆகவே இந்த நிலையிலே நாங்கள் துரிதமான செயற்பாடு, இந்த கருத்தரங்கள் மக்களுக்கு ஒரு பக்கம் விழிப்புணர்வை கொண்டு வர்றதுக்கு செய்ய வேண்டும். மக்கள் கிட்டத்தட்ட அழுத்துட்டாரோ அந்த இதுக்களால தான் இன்றைக்கு என்பிபி அரசாங்கம் அந்த இடத்தை பிடித்தது. அதே போல் வேறு ஆக்கள் புது ஆக்கள் உள்ளுக்கே நுழைந்தார்கள். நல்ல காலம் சில மாற்று ஒழுங்குகள் நடந்ததாலே தமிழ் தேசியம் இந்த உள்ளூராட்சி தேர்தலிலே தப்பி பிழைத்தது. இது நீடித்து அடுத்த நிலை போக வேண்டியது தேர்தலை பற்றி. எங்களுக்கு மாகாண சபைகள் என்றதெல்லாம் இப்போ சொல்லிக் கொண்டிருக்கக்கூடாது. விவேகானந்தர் சொன்ன மாதிரி வானம் உயர பறப்பேன் என்று சொன்னால் தான் மரமளவு உயரமாவது பறக்கலாம். எங்களுடைய இலக்கு உயர்ந்ததாக இருக்கணும். அது தமிழ் தேசியம். அது நாங்கள் உயர்த்தி அந்த கொதிநிலையை உயர்த்தி பிடிப்போமாக இருந்தால் அது என்ன நடக்கும்? அந்த சாதாரணமாக மாகாண சபை தேர்தல் எல்லாம் வரும். அந்த நேரத்திலே அதை எடுத்துக்கொண்டு நாங்கள் அதை பற்றி போவோம். ஆனால் அதை நோக்கிய நகர்வுகளை நோக்கி போகக்கூடாது. அது தானாக வரும். அது இந்திய இலங்கை அரசாங்கத்தினுடைய இதிலே இருக்கிறது. அது அவர்கள் வைத்தே தான் தீர வேண்டும். அந்த நெருக்கடியை நாங்கள் மிக உயர்ந்த இடத்தை நோக்கி கொண்டு போனால் அந்த சூழ்நிலை வரும். அனமுறையாலே இந்த அதே நேரத்தில் இன்றைக்கு மலினமான எத்தனையோ பத்திரிகைகள் பேப்பர் என்று சொல்லி எங்களுக்கு தானே வருகின்றன. தயவு செய்து ஏன் நீங்கள் இங்கே நிசாந்தனுடைய அந்த தேசியம் என்ற பேப்பர் இருக்கிறது, எல்லாது உங்களுக்கு நினைத்தால் ஒன்றை பதிகிறது பெரிய கஷ்டம் இல்லை. தமிழ் தேசியத்தை இன்னக்கூடிய உங்களே நல்ல ஆற்றல் உள்ளவர்களுக்காக ஸ்ரீகாந்த் ஐயா இருக்கிறார், ஐங்கரசன் இருக்கிறார், அங்கால சுரேசன், இப்படியான ஆட்கள் எல்லாம் பிடியுங்க. ஒரு தமிழ் தேசியத்தை செய்யக்கூடிய ஒரு பேப்பரையாவது போட்டு அதை இதண்டக்கூடிய மாதிரி எங்கட தமிழ் தேசிய உணர்வுகளை தக்க வைக்கக்கூடிய ஒரு 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 பேப்பரையாவது தொடங்குங்க. ஏனென்றால் எங்களை நோக்கி எத்தனையோ வரைகளை நாங்கள் கவனமாக இருப்போம். எத்தனையோ பேர் அந்த எழுத்து வன்மைகளில் விழுந்துடுறாங்க.
அப்போ அதால் எங்களை தமிழ் தேசியம் எல்லாம் போய்கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் சோசியல் மீடியாவுக்களை போட்ட உடனே மனத்தியால கணக்காக இருந்து பிள்ளைகளை அங்கே போய் டியூஷன்லையோ பள்ளிக்கூடத்தில் ஏற்றிக்கையும் போட்டு பார்த்து கொண்டிருக்கிற நிலை இருக்கிறது. இது நாங்கள் கண்ணால் பார்த்த விஷயம். அப்போ எங்களுக்கு இப்போ இருந்தது ஒரு உயர்ந்த இது அங்கே தந்தை செல்வாவால் தரப்பட்டது, தேசிய தலைவரால் தரப்பட்டது. அதை நாங்கள் அந்த இதை கீழே இறந்து விடாமல் முடிந்தால் கேட்டு பாருங்கள், இந்த மீண்டும் கேட்டு பாருங்கள். இந்த இடத்துல நான் அழைக்கிறேன், நம்பிக்கையுடன் அழைக்கிறேன், இந்த CVK சிவஞானம் ஐயா பொறுப்புடன் அந்த தலைமைத்துவத்தை எடுத்து, அதே நேரத்தில் அவர் கௌரவ முன்னாள் நாடக சுமந்திரனம் எடுத்து இந்த அழைப்பை ஏற்று இந்த ஒரு இந்த செம்மணி இந்த ஜெனீவா இது நீர்த்து போகாமல் அங்கே நாங்கள் அதை தக்க வைத்துக் கொண்டு அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டும். அதே நேரத்தில் நீங்கள் ஒரு சட்டத்தணிகள் கொண்ட குழாமை உருவாக்க வேண்டும். இந்த ஏற்பாடு கட்டாயம் தேவை. இனியும் கருத்தரங்கள் விழிப்புணர்வுக்காக வேண்டித்தான். ஆனால் செயற்பாட்டை நோக்கிய அந்த நகர்வு இருக்க வேண்டும். அதிலே நாங்கள் 24 கேரட் என்று சொல்லி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் அந்த நிலையிலிருந்து கீழிறங்கி அந்த விட்டு கொடுப்புகளை கொடுத்து இன்றைக்கு ஒரு சமிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு இளம் சமுதாயத்திடமிருந்து. அதை பற்றி கொண்டு அடுத்த கட்டத்துக்கு போவதற்கு நீங்கள் மூத்தவர்களாலே ஏன் முடியாது அதை செய்து கொண்டு முடிந்தால் அந்த தேசிய தலைமை அதுக்குள் உங்களுக்குள்ளேயே நிறைய பேர் இருக்கிறார்கள். அந்த போராட்டம், அந்த வெடிச்சு செத்த அந்த ஆத்மாக்கள், அந்த உணர்வு, அதாவது எங்களுடைய இனம் விடுதலை அடையும் என்ற நோக்கத்துக்காக தன்னை அர்ப்பணித்த ஒவ்வொரு உயிர்களை நீங்கள் மதிப்பீர்களாக இருந்தால், இனி வாழப்போற எங்களுடைய தமிழ் மக்களை பற்றி நீங்கள் யோசிப்பீர்களாக இருந்தால், நீங்கள் இதை ஏற்றுக்கொண்டு ஒன்றுமையாக ஒரு அணிக்கு தமிழ் தேசிய அணியை ஒன்றை பலமாக உருவாக்கி ஒரு செக்மேட் ஒன்றை வையுங்கள். மிகவும் ஆபத்தான நேரம். நாசுக்காக மடியில கை வைக்கிற மாதிரி 150 இருக்கிறது. எந்த நேரம் என்ன செய்துட்டு போகலாம். சகோதரத்துவம் இதெல்லாம் சிங்களவர்களை விட்டுடுவாங்க. நாங்கள் நிறைய அவங்களோட இப்போ நல்ல உறவு. அவர்கள் தேவைப்பட்டால் கொண்டே மேலே வைப்பார்கள், அடுத்த நிமிஷம் தூக்கி எறிந்து விடுவார்கள். அது அவருடைய சாப்பாடு, வயிறு, அவருடைய சந்தோஷமான வாழ்க்கை, அதுக்கு பங்கமைத்தால் தூக்கி எறிவார்கள். ஆனால் முறையில் அந்த இதுகளை பற்றி நாங்கள் சிந்திக்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டும்? எங்களுடைய தமிழ் ராஜதந்திரம் உச்ச நிலைக்கு போக வேண்டும். அதுக்கு ஏற்றவர்களுடன் அரவணைத்து கடைசியாக கிருஷ்ண பகவான் தேடி போனார் 5 வீடுகாக தாங்கன்னு சொல்லி. அதே மாதிரி கடைசி அழைப்பை விடுங்கள். இல்லை என்றால் ஒன்றா சேர்ந்து ஒரு தீர்க்கமான முடிவெடுத்து ஒரு உறுதியான கூட்டை அறிவித்து உறுதியான பயணம் சர்வதேச ராஜதந்திரிகளை சந்திக்கிறதுல இருந்து ஒரு அழுத்தமான செயற்திட்டங்களை உடனடியாக செய்யுங்கள். இவர்களுக்கு இதைத்தான் நான் அழைப்பு விடுகிறேன். நாளை என்றதில்லை, இன்று என்ற இந்த நிலையிலிருந்து இதை செய்ய வேண்டும் கேட்டுக்கொண்டு தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் சட்டத்தரணி நா. ஸ்ரீகாந்தாவின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணத்தில் அண்மையில் இடம்பெற்ற நிகழ்வில் இடம்பெற்ற உரையின் போது சட்டத்தரணி இதனை தெரிவித்தார்.